நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு என்ன செய்வோம்? ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம். அப்போ வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட்ல இருக்கும். 15, 16, 18 அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, ஓகே இது நல்ல கம்பெனி போல இருக்கு, நல்ல நிறுவனம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நாமளும் அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருவோம். ஆனா, நம்ம எல்லாருமே இன்னும் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறது கிடையாது. நிறுவனத்தோட வளர்ச்சி வந்து 18%, 16%, 15% இருக்கு. ஆனா, அந்த நிறுவனத்தோடைய லாபம் வந்து எவ்வளவு? அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது போன வருஷம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே. போன வருஷம் 5,00,000, இந்த வருஷம் 10,00,000. அப்போ 5,00,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன லாபம்? போன வருஷம் 5,00,000 தான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய மூலப்பொருட்கள்லாம் வாங்க செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 வந்து ஆயிருக்கும். மீதி 2,00,000 ரூபாய் லாபம் இருந்திருக்கும். இந்த வருஷம் 10,00,000 ரூபாய் சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் மூலப்பொருள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,00,000 ரூபா வந்து தேவைப்பட்டிருக்கும். அப்போ மீதி 1,00,000 ரூபா. 5,00,000 ரூபாய் சேல்ஸ் ஆகும்போது 2,00,000 ரூபாய் லாபமாக வந்துச்சு. 10,00,000 ரூபாய் சேல்ஸ் ஆகும் பொழுது 1,00,000 தான் நமக்கு லாபம் வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட்டில் இருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் எந்த விதம் கிடையாது. அந்த நிறுவனம் நல்லபடியாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஆனால் அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய லாபம் வந்து எவ்வளோ வந்திருக்கு. அது 30,00,000 50,00,000 கூட வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த நிறுவனத்துக்கு லாபமாக எவ்வளோ கிடைச்சிருக்கு மூலப்பொருட்கள்லாம் போக அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அந்த ஸ்டாக்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும்.